புனர்பூசத்தின் நட்சத்திரத்தின் தன்மைகள் பார்க்க போகிறோம். பெயர் வந்து புனர்பூசம். தோற்றம் வந்து குலம் போன்றது. அதிதேவதை வந்து அதிதி. அதிபதி வந்து குரு. தசா ஆண்டுகள் 16 ஆண்டுகள். பாலினம் ஆண். நிறம் கருப்பு. கணம் தேவகணம். மிருகம் பெண் பூனை. பறவை வந்து அன்னம். மரம் மூங்கில். நாடி வந்து வாத நாடி. ரஜ்ஜு வந்து வயிறு. வேதை நட்சத்திரம் வந்து உத்திராடம். வளவோட்டு நாளா இடவோட்டு நட்சத்திரமான்னு பார்ப்போம். இது வந்து வளவோட்டு நட்சத்திரம். பார்வை வந்து சமநோக்கு நாள். இதோட அமுத நாடி வந்து பார்த்தீங்கன்னா 24 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். விஷ நாடி வந்து 20 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். இந்த நட்சத்திரத்தில் யார் தோன்றியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா காமதேனு ஸ்ரீராம பகவான் வந்து இந்த நட்சத்திரத்தில் தோன்றியிருக்காங்க. இதோட வேறு பெயர்கள் வந்து அதிதி நாள், புனர்தம், பிண்டி, ஆவணம், எரி. ஸோ அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரத்தின் தன்மைகள். பெயர் வந்து பூசம். தோற்றம் வந்து மாலை, அதாவது அம்புன் பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அதிதேவதை வந்து குரு. குருவில் வந்து பிருஹஸ்பதி பிராக்கெட்டில் அதிதேவதை குருன்னு போட்டுக்கோங்க. பிராக்கெட்டில் பிருஹஸ்பதின்னு போட்டுக்கோங்க. அதிபதி வந்து சனி. தசா ஆண்டுகள் 19 ஆண்டுகள். பாலினம் வந்து ஆண். நிறம் வந்து வெண்மை. கணம் வந்து தேவகணம். மிருகம் வந்து ஆண் ஆடு. பறவை நீர் காக்கை. மரம் வந்து அரசு மரம். நாடி வந்து பித்த நாடி. ரஜ்ஜு வந்து தொடை. வேதை வந்து பூராடம். வளவோட்டு நட்சத்திரமா இடவோட்டு நட்சத்திரமா நம்ம பார்ப்போம். இது வந்து வளவோட்டு நாள் நட்சத்திரம். பார்வை வந்து மேல்நோக்கு நாள். அமுத நாடி வந்து பார்த்தீங்கன்னா 14 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். விஷ நாடி வந்து 20 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரதன் அப்படின்றவர் தோன்றியிருக்காரு. மகாபாரதத்தில் வரக்கூடிய பரதன். வேறு பெயர்கள் தருவின் நாள், கொடிறு, வண்டி, கார்குலம். இதெல்லாமே வந்து 7 நட்சத்திர பெயர்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்யத்தின் தன்மைகள்னு போட்டு எழுதிக்கோங்க. பெயர் வந்து ஆயில்யம். தோற்றம் வந்து பாம்பு போன்றது. அதிதேவதை வந்து சர்ப்பம். இதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். தசா ஆண்டுகள் வந்து 17 ஆண்டுகள். பாலினம் வந்து ஆக்சுவலாக பெண்ணுன்னு போட்டிருப்பாங்க. பெண் வராது, அலிகிரகம் அப்படின்ற மாதிரி வரும். பட் நீங்கள் பெண்ணுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு சைடில் வந்து ப்ராக்கெட்டில் அலிகிரகம் போட்டுக்கோங்க. நிறம் வந்து சிவப்பு. தன்மை வந்து தாருணம். கணம் வந்து ராட்சச கணம். மிருகம் வந்து ஆண் பூனை. பறவை வந்து சிட்டுக்குருவி. மரம் வந்து புன்னை மரம். நாடி வந்து சிலேத்தும நாடி. ரஜ்ஜு வந்து பாதம். வேதை வந்து மூலம். வளவோட்டு நட்சத்திரம் இடவோட்டு நட்சத்திரம்பாங்களா, இது வந்து வளவோட்டு நாள் நட்சத்திரம். பார்வை வந்து கீழ்நோக்கு நாள். இதோட அமுத நாடி வந்து பார்த்தீங்கன்னா 27 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். விஷ நாடி 32 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மராஜா அப்படின்ற கூடிய ஒரு அரசரும் லக்ஷ்மணனும் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியிருக்காங்க. இதோட வேறு பெயர்கள் வந்து அதிசயம், பாம்பு, அரவு, நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்தின் தன்மைகள். ஸோ மகம் நட்சத்திரத்தோட தன்மைகள் எழுதிக்கோங்க. மகம் வந்து பெயர் வந்து மகம். தோற்றம் வந்து ஊஞ்சல் போன்றது. அதிதேவதை வந்து பித்ருக்கள். அதிபதி வந்து கேது. தசா ஆண்டுகள் 7 ஆண்டுகள். பாலினம் ஆண். நிறம் வந்து கருப்பு. தன்மை வந்து உக்கிரம். கணம் ராட்சச கணம். மிருகம் வந்து ஆண் எலி. பறவை வந்து ஆண் கழுகு. மரம் வந்து ஆலமரம். நாடி வந்து சிலேத்தும நாடி. ரஜ்ஜு வந்து பாதம். வேதை வந்து ரேவதி. வளவோட்டு நட்சத்திரமா இடவோட்டு நட்சத்திரமா நம்ம கேட்போம் இல்லைங்களா, இது வந்து இடவோட்டு நட்சத்திரம். பார்வை வந்து கீழ்நோக்கு நாள். அப்புறம் வந்து அமுத நாடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து 24 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். விஷ நாடி வந்து 20 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். இந்த நட்சத்திரத்தில் யார் தோன்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா யம தர்மராஜா தோன்றியிருக்காரு. இதோட வேறு பெயர்கள் வேள்வி, பிதிர்மாசி, வாய்க்கால் வேட்டுவன், சனியன் நாள் அப்படின்பாங்க.